அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும், மேலும் ரேஷன் அட்டைக்கு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் உரிமைத்தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கோடை காலத்தின் கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டும் பொது மக்களின் அலைச்சலை குறைக்கவும் மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் ஏப்ரல் மாதத்திலேயே ஒரே தவணையாக வழங்கப்பட உள்ளன. கோடை வெயிலில் முதியவர்கள் மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கவும், இந்திய உணவு கழக கிடங்குகளில் புதிய அறுவடை பொருட்களை சேமிக்க இடவசதி ஏற்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு நபருக்கு மாதம் 6 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது என்றால் ஏப்ரல் மாதத்தில் அவர் மொத்தமாக 18 கிலோ அரிசியை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ரேஷன் கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் பயனாளிகள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்காமல் அதற்கு பதிலாக அரசு தரும் பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், போலியான ரேஷன் கார்டுகள் மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது போன்ற மோசடிகளை தடுக்கவும், உண்மையான இலவசம் தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி சென்று சேர்வதை உறுதி செய்யவும் இ-ரூபி என்ற புதிய டிஜிட்டல் முறையை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. இந்த ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.